அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். இந்த ஹைதராபாதி ஸ்டைலில் அவங்க ரெண்டு நிறைய டைப் இருக்குது. இன்னொன்று ஒன்லி கச்சி பிரியாணின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே மட்டனோ சிக்கனோ அதை அப்படியே நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு டைப்பும். இது நான் நார்மல் டைப் பண்ணுறேன். இது வெங்காயம் 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெங்காயம் ஆயிலில் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தண்ணியில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சமாக தனியா பவுடர், அப்புறம் புதினா இலை மல்லி இலை இது எல்லாமே போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். துபாயில் கிளைமேட் பாருங்கள், இன்னும் கோல்டாக தான் இருக்குது. ஜனவரி 20 ஆயிடுச்சு. இன்னும் கிளைமேட் நல்ல கோல்டாக தான் இருக்குது. இது மத்தியானம் 1 இப்போவும் கோல்டாக தான் இருக்குது. அப்புறம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த 1 கிலோ அரிசியை போட்டு பதம் வந்ததுக்கப்புறம் வடித்து வச்சுக்கலாம். இது நான் முதல் நாளே நான் சிக்கன் மேரினேட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம தனியா பவுடர், அப்புறம் சீரக பவுடர், அப்புறம் பச்சை மிளகாய், உப்பு, கரம் மசாலா, அப்புறமா இது கூட நான் எலுமிச்சம்பழம், தயிர், இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். வெங்காயமும் நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற வெங்காயமும் இது கூட நம்ம சேர்த்துட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி நீங்கள் தக்காளி போட தேவையே கிடையாது. இதுக்கு ஒன்லி ஆனியன் தான். ஆனியன் நம்ம நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கிட்டாலே போதும். அப்புறம் அரிசி பாருங்கள், இந்த பதத்தில் நம்மளுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் நான் அரிசியை நம்ம வடித்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி சமையல் பண்ணிவிட்டு அன்போடு பரிமாறும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த மசாலா எல்லாமே மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை நான் ஆயிலில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஆயில்லையே நம்ம இதையும் இந்த மசாலாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி அப்புறமா இந்த அரிசியையும் போட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். தம்க்கு ஃபாயில் பேப்பர் போடக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணால் தான் நல்லது. ஏன்னா ஃபாயில் பேப்பர்னால் நம்மளுக்கு ரொம்ப சைட் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ சூப்பரான நம்மளுக்கு ஹைதராபாதி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவங்க இது கூட எக்கு சாப்பிட மாட்டாங்க, நான் எக்கு வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்